அதான் நசில் பண்ணுவாங்க. மக்கள் அமைதியாக. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك لهم اللعنة ولهم سوء الدار. صدق الله العلي العظيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்று ஓதப்பட்ட சூரத்துல் ரஅதில் அல்லாஹ் தஆலா அவரிடத்திலே சொல்லும் பொழுது, வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல். யார் அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தத்தை எடுத்த பிறகு அதை முறிக்கிறார்களோ, இன்னும் யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, அல்லாஹ் எந்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அந்த உறவுகளை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ, யுஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியிலே யார் ஃபசாத் செய்கிறார்களோ, உலாயிக லஹுமுல் லஅனத்து வ லஹும் சூஉத் தார், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்களுக்கு கெட்ட முடிவு இருக்கிறது என்பதாக, கெட்ட தங்குமிடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்வான். இப்போ இந்த ஆயத்துல, இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்திலையும் அல்லாஹ் தஆலா உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக நமக்கு கட்டளை இடுகிறார். உறவுகள் என்பது அதுக்கு அரபியில ரஹ்ம் என்பதாக சொல்வார்கள். இந்த ரஹ்ம் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய ரஹ்மான் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. உறவுகளுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்வான் ஹதீஸுல் குத்ஸில, அனல்லாஹ் வ அனர் ரஹ்மான், நான் தான் அல்லாஹ், நான் தான் ரஹ்மான், எனக்கு இன்னொரு பேர் என்ன, ரஹ்மான். அல்லாஹ் சொல்றான், ஹலக்துல் ரஹீம், நான் தான் உறவுகளை படைத்தேன், வ ஷகக்து லஹா மின் இஸ்மி, அந்த உறவுகளுக்கு என்னுடைய அந்த ரஹ்மான் என்ற வார்த்தையிலிருந்து நான் ஒரு பெயரை, ரஹ்ம் என்ற ஒரு பெயரை நான் வைத்தேன். ஃபமன் வஸலஹா வஸல்துஹு வமன் கதஅஹா பதத்துஹு, யார் அந்த உறவை சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து வாழ்வேன், யார் உறவை துண்டித்து வாழ்வார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். திர்மிதியில இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. அப்போ உறவு என்பது, உறவோடு சேர்ந்து வாழ்வது என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. அது அர்ஷில அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்துக் கொண்டு உறவு சொல்லுமா, மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வ மன் கதஅனி கதஅஹுல்லாஹ், யார் என்னை சேர்ந்து வாழ்ந்தாரோ அவரை அல்லாஹ் சேர்த்துக் கொள்வான், யார் என்னை துண்டித்து வாழ்ந்தாரோ அல்லாஹ் அவரை துண்டித்துக் கொள்வான் என்பதாக அர்ஷை பிடித்துக் கொண்டு உறவு சொல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அப்போ உறவோடு சேர்ந்து வாழ்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உறவு என்று சொன்னால் அது ரெண்டு வகையான உறவுகள் இருக்கலாம். ஒன்று பிறப்பால் உண்டான உறவுகள், அதுக்கு தான் ரஹ்ம் என்பதாக சொல்லுவாங்க. இரண்டாவது திருமண பந்தத்தால் ஏற்பட்ட உறவு, அதற்கு சிஹ்ர் என்பதாக சொல்லுவாங்க. இந்த இரண்டு உறவையும் சேர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா இது ஏன் இந்த தலைப்பு எடுத்தோம் என்று சொன்னால், பெரும்பாலும் உறவுகளை முறித்து வாழ்வதற்கான காரணம் என்று நாம் பார்த்தால் அது பெண்களாக தான் இருக்கும். பெண்கள் தான் அதிகமாக உறவு முறிப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறார்கள் பெரும்பாலான வீடுகளில். அதனால உறவுகளை சேர்ந்து வாழ்வது எவ்வளவு முக்கியம் என்பதை பெண்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே எப்படி சொல்வாங்க, அதாவது ரெண்டு விதமான உறவையும் சேர்ந்து வாழ வேண்டும். திருமண உறவு,
இரத்த பந்த உறவு, இரண்டு விதமான உறவையும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு ஹதீஸ், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இன்னக்கும் சதஃப்தஹூன மிஸ்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்வாங்க, நீங்க மிஸ்ர் தேசத்தை வெற்றி கொள்வீர்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மிஸ்ர் தேசத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். வஹிய அர்துன் யுஸம்மா ஃபீஹா கீராத், அந்த மிஸ்ருக்கு கீராத் என்பதாக அந்த ஒரு ஊருக்கு சொல்லப்படும். ஃபைதா ஃபதஹ்துமூஹா, அந்த மிஸ்ர் தேசத்தை நீங்கள் வெற்றி கொண்டால் ஃபஅஹ்சினு இலா அஹ்லிஹா, அந்த ஊர்வாசிகளோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா ஃபைன்ன லஹும் திம்மத்தன் வ ரஹ்மன் வ சிஹ்ரன், ஏன்னா அவர்களோடு இரத்த உறவும் இருக்கிறது, திருமண உறவும் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்த உறவு அந்த ஊர்ல இருந்திருக்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லா இல்ல, அதுக்கு மேல போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட தந்தை இல்லையா, அப்ப அவங்களுடைய மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சாரா அவங்களுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருடைய ஊரு மிஸ்ராக இருந்தது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இரத்த உறவு அந்த ஊர்ல இருக்கிறது. அதே மாதிரி வசிஹ்ரன், திருமண பந்தமும் அந்த ஊர்ல இருக்கிறது. அதாவது இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் மாரியா கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்கள் பிறந்த ஊரும் மிஸ்ராக இருந்தது. அதனால மாரியா கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திருமண பந்தம் இல்லையா. அப்போ அந்த ஊர்ல எனக்கு இரத்த உறவும் இருக்கிறது, திருமண உறவும் இருக்கிறது. அதனால அந்த ஊர்வாசிகளோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து உலமாக்கள் எழுதுவாங்க, இரத்த பந்தமாக இருந்தாலும் அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். அதே மாதிரி திருமண பந்தமாக இருந்தாலும், ஒரு திருமணத்தால் ஏற்பட்ட ஒரு மாமியார் மாமனார் இந்த மாதிரி உறவுகளாக இருந்தாலும் அவர்களோடு எப்படி ரத்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்வோமோ அதே அளவுக்கு அவர்களோடு நாம் என்ன செய்யணும், உறவுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக உலமாக்கள் எழுதுவாங்க. கணித்துக்குரிய அல்லாஹ்வின், இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தா மாமியார் மருமகளுடைய சண்டை, மாமியார் மருமகள் சண்டை. ஏன்? மாமியார் ஒரு புறத்துல மருமகளை தன்னுடைய மகளாக நினைப்பதில்லை, இன்னொரு புறத்துல மருமகள் தன்னுடைய மாமியாரை தன்னுடைய தாயை போல நினைப்பதில்லை. இந்த மாதிரி நினைக்கிறதுனால பலவிதமான சண்டைகள் மாமியார் மருமகள் என்பதில் ஏற்படுது. அப்போ இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து நாம் சொல்லலாம், இரத்த உறவும் எந்த அளவுக்கு நாம் இரத்த உறவை பேண வேண்டுமோ அதே அளவுக்கு திருமண பந்த உறவையும் நாம் சேர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசா, பெண்களுக்கு உரித்தான சூரா, அந்த சூராவுடைய முதல் ஆயத்திலேயே அல்லாஹ் சொல்வான், வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். அல்லாஹ் தஆலா மனித வர்க்கத்தை ஆண்களாக பெண்களாக ரெண்டு விதமாக படைச்சிருக்கிறான் என்பதாக எல்லாம் சொல்லிட்டு அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான், வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். நீங்கள் ரஹம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உறவுகளை சேர்ந்து வாழ்வதில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று பெண்கள் சம்பந்தப்பட்ட சூறாக்களில் முதல் ஆயத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்வது என்னன்னு சொன்னா அந்த உறவை பற்றி சொல்லுவான். அப்போ பெண்கள் அதிகமாக உறவை பேண வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சுட்டி காட்டுவான். கண்ணியத்துக்குரிய உறவை சேர்ந்து வாழ்வதனால நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கிறது. ஹதீஸ்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் சர்ரஹு அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. யாருக்கெல்லாம் தன்னுடைய ரிஸ்க் விசாலமாக கிடைக்க வேண்டும் என்பதாக ஆசை இருக்கிறதோ, வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, யாருக்கெல்லாம் வாழ்நாள் அதிகமாக ஆக்கப்பட வேண்டும் என்பதாக ஆசை இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யட்டும், உறவை சேர்ந்து வாழட்டும் என்பதாக சொல்லுவாங்க. உறவை சேர்ந்து வாழ்ந்தால் ரிஸ்கில் அபிவிருத்தி கிடைக்கும், ஆயுள்ல நீண்ட நாள் வாழக்கூடிய அந்த தௌஃபீக் கிடைக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, புகாரில வரக்கூடிய ஹதீஸ். இதே ஹதீஸ் இன்னொரு ரிவாயத்துல இப்படி வருது, முஸன்னஃப் அப்துல் ரஸாக் என்ற கிதாபுல இதே ரிவாயத் வேற இன்னும் கொஞ்சம் தஃசீலா விரிவாக வருது. என்னன்னு சொன்னா,
மன் அஹப்ப அன் யமுத்த அல்லாஹு ஃபீ உம்ரிஹி, யார் தன்னுடைய வாழ்நாள் நீளமாக்கப்பட வேண்டும் என்பதாக விரும்புகிறாரோ, வயுபஸதலஹு ஃபீ ரிஸ்கிஹி, ரிஸ்க் விசாலமாக கிடைக்க வேண்டும் என்பதாக விரும்புகிறாரோ, வயதுஃபஅு அன்ஹு மீதத்தஸ்ஸூ, கெட்ட மரணம் வரக்கூடாது என்பதாக நினைக்கிறாரோ, வயுஸ்தஜாபு லஹு துஆ, துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதாக நினைக்கிறாரோ, ஃபல்யஸில் ரஹிமா. இது 4 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. வாழ்நாள் அதிகமாக ஆகிறது, ரிஸ்க் விசாலமாக ஆகிறது, கெட்ட மரணம் வராமல் தடுப்பது, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது. இது 4மே யாருக்கு கிடைக்கணும் என்பதாக ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் உறவை சேர்ந்து வாழட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ உறவை சேர்ந்து வாழ்வதனால இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்பதை ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி உறவை முறித்தால் எவ்வளவு தண்டனைகள் ஏற்படும் என்பதும் ஹதீஸ்ல தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல அல்லாஹ் சொல்வான், வல்லதீன யன்குதுன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல். அல்லாஹ் எந்த உறவை சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக கட்டளையிட்டானோ அந்த உறவை யார் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும்? உலாயிக லஹுமுல் லஅனா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வலஹும் சூஉத் தார், அவர்களுக்கு கெட்ட முடிவு, கெட்ட தங்கும் இடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். உறவை முறித்து வாழ்ந்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கை உட்படுமா என்பதை நம்ம விளங்கணும், யோசித்து பார்க்கணும். அப்போ உறவை முறிப்பதனால உலாயிக லஹுமுல் லஅனத்து, அல்லாஹ்வுடைய லஅனத் ஏற்படும், கெட்ட முடிவு ஏற்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான். ஹஜ்ரத் அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு, அவர்களுடைய மகன் அலி ரலியல்லாஹு, அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மகனுக்கு சொல்வார்களாம், மகனே ஈயாக வகதிஅத ரஹம், உறவை முறித்து வாழ்வதிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள், உன்னை நான் எச்சரிக்கிறேன். ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யாரையெல்லாம் சபிக்கிறான் என்று நாம் பார்க்கும்போது ஷைத்தானை சபிக்கிறான், இப்லீஸை சபிக்கிறான், ஃபிரௌனை சபிக்கிறான், காரூனை சபிக்கிறான். இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு பெரிய பெரிய விரோதிகளாக யார் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் சபிக்கக்கூடிய அல்லாஹ் அதே லிஸ்ட்ல அல்லாஹ் தஆலா உறவை முறித்து வாழ்பவனையும் சபிக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சூரா முஹம்மது ரசூலுல்லாஹ் வதுகத்திஉ அர்ஹாமக்கும், யாரெல்லாம் நீங்கள் உறவை முறித்து வாழ்கிறீர்கள், உலாயிக அல்லதீன லஅனத்ஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை சபிக்கிறான். ஃபஅஸம்மஹும் வஅஅமா அப்சாரஹும், அல்லாஹ் நாளை மறுமை நாள்ல அவர்களுடைய காதை செவிடாக்குவான், அவர்களுடைய பார்வைகளை குருடாக்குவான் என்பதாக அல்லாஹ் தஆலா சூரா முஹம்மதுல சொல்வான். அப்போ அல்லாஹ் சபித்த பெரிய பெரிய விரோதிகளோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா உறவை முறித்தவர்களையும் சபித்திருக்கிறான். அதனால மகனே உறவை முறிக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கொள் என்பதாக அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் என்பதாக வரலாறு நம்ம பார்க்கிறோம். அப்போ உறவை முறிப்பதனால அல்லாஹ்வுடைய லானத் கிடைக்கும், அதே மாதிரி கெட்ட முடிவு ஏற்படும் என்பதை ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி உறவை முறிப்பதனால அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது கிடைக்காது, அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை இட்டு கட்டினாங்க இல்லையா, அந்த இட்டு கட்டின சம்பவத்துல சில சஹாபாக்களும் அதில் ஈடுபட்டாங்க. அதில் குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உறவினர் மிஸ்தாஹ் என்ற ஒருவர், அவரும் என்ன செஞ்சாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவதூறு சொன்னார். அல்லாஹ் தஆலா அந்த அவதூறை எல்லாம் பரியாக்கின பிறகு, நீக்கிய பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடியே அவர் ஏழையா இருந்தார் மிஸ்தாஹ், அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ இந்த மாதிரி மகன் மீது அவதூறு சொன்னாங்களோ அப்ப தான் செஞ்சிருந்த உதவியை நிறுத்தி விட்டார், உறவை துண்டித்து விட்டார். அப்போ அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அவரை பார்த்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பலையா, நீங்க ஏன் உறவை முறிச்சீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து கேட்பான். அப்ப உறவை முறிப்பதனால அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவாக்குவான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உறவை முறித்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது.
இன்ன ரஹ்மத லா தன்ஸிலு அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉர் ரஹ்ம். எந்த ஒரு கூட்டத்துல உறவை முறித்தவர் ஒருவர் இருக்கிறாரோ அந்த கூட்டத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே இறங்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் முழுவதும் இருந்தாலும் அதுல ஒரே ஒருவர் உறவை முறித்தவர் இருக்கிறார்னு சொன்னா அந்த கூட்டத்தாருக்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது. இப்ப அந்த ஹதீஸை எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க சொன்னா அரஃபாவுடைய மைதானத்துல துஆ செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஹஜ்ஜில் பாவுடைய மைதானத்துல யோசிச்சு பாருங்க, ஹஜ் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல். அரஃபாவுடைய மைதானம் ஷைத்தான் எல்லாம் பூமி குறுகி போய் எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படுவதை பார்த்த ஷைத்தான் அப்படியே தலைமையில மண்ணை வாரி போட்டு அழுவானா. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மைதானம் அரஃபாவுடைய மைதானம். அந்த மைதானத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்ய போறாங்க. அப்ப சொல்லுவாங்க, யாராவது உறவை முறித்தவர்கள் இருந்தால் இங்க இருந்து போயிடுங்க. ஏன்னு சொன்னா ஒரு கூட்டத்துல ஒரே ஒரு உறவை முறித்தவர் இருந்தாலும் அந்த கூட்டம் முழுவதிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. ஒரே ஒரு சஹாபி இருந்து போவார். போய் அவரும் தன்னுடைய உறவினரோட ஒரு பிரச்சனையினால அவர் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுவார். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. அப்போ உறவை முறித்தவர் இருக்கக்கூடிய ஒரு சபையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே இறங்காதுன்னு சொன்னா உறவை முறிப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் விளக்கணும். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உறவை முறிப்பதனால மறுமையில தண்டனை கிடைக்கும், அதோட சேர்த்து உலகத்திலேயே தண்டனை கிடைக்கும். 3 பாவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த 3 பாவம் செஞ்சுட்டா அதனுடைய தண்டனையை உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்துருவான். மறுமையில கொடுக்க மாட்டான்னு சொன்னா மறுமையிலே கொடுப்பான், மறுமையிலேயும் கொடுப்பான், உலகத்திலேயும் கொடுப்பான். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா அநியாயம் செய்வது. அநியாயம் செய்தா அதற்கான தண்டனையை உலகத்திலேயே நாம் பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, பெற்றோர்களை துன்புறுத்துவது, பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடிய அந்த பாவத்தை நாம் செய்தால் நாம் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே அல்லாஹ் தஆலா அதற்கான தண்டனையை கொடுப்பான். 3ஆவதாக உறவை முறித்தால் அதற்கான தண்டனையை அல்லாஹ் உலகத்திலே கபுலல் மௌத் யுஅஜிலு லிசாஹிபுஹா ஃபி துன்யா கபுலல் மௌத். அந்த யார் உறவை முறிக்கிறார்களோ அவர்களுக்கு உலகத்திலே மௌத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா தண்டனையை கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அதபுல் முஃபரத்ல புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை எழுதுவாங்க. அப்போ உறவை முறிப்பதனால எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. அல்லாஹ்வுடைய லானத் ஏற்படும், கெட்ட முடிவு ஏற்படும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காது, உலகத்திலேயே அதற்கான தண்டனை ஏற்படும் என்பதாக பலவிதமான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம பெண்களாக நீங்கள் யோசித்து பார்க்கணும், வீட்டில் அதிகமாக இருப்பது பெண்கள் தான், அதிகமாக உறவுகளை துண்டித்து வாழ்வதும் பெண்கள் தான், உறவை துண்டிப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பதும் பெண்கள் தான். இப்போ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் தான் எல்லா விதமான வரக்கத்துகளும் எல்லா விதமான ரஹ்மத்துகளும் நம்முடைய வீட்டில் வந்து சேரும். எனவே அப்படிப்பட்ட நல்ல பெண்மணிகளாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. உறவை சேர்ந்து வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل